வணக்கம், நமஸ்காரம். 2026 நாளைக்கு பொறக்குது. எல்லாருக்கும் ஹேப்பி நியூ இயர். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க நெனச்ச மாதிரி உங்க வாழ்க்கை அமோகமாவும், வெற்றியுடனும், அமைதியுடனும் அமையறதுக்கு நானு கடவுள பிரார்த்திக்கிறேன். எந்தெந்த ராசி எப்படி எப்படி இருக்க போகுது? ஏழரை நாட்டு சனின்றாங்க சில ராசிக்கு அஷ்டமத்து சனின்றாங்க, குரு வக்கரம்ன்றாங்க, குரு முன்னாடி போகுதுன்றாங்க, கடகத்துக்கு போகுதுன்றாங்க, உச்சம்ன்றாங்க, ராகு கேது வேற இருக்கே. எங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆங்ஸைட்டியில் சில ராசிகளும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற சில ராசிகளும் இருக்குது. பொதுவான ஒரு விஷயத்த இது இன்றைக்கி வருஷத்தோட கடைசி நாள். நாளிலேருந்து நம்ம ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கலாம் நியூ இயர் அன்றைக்கி. அதனால் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இந்த விஷயங்களை கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ பொதுவாகவே சனி மீனத்தில் இருக்கார். 12ஆம் வீடு, பொதுவான 12ஆம் வீடு, காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் வீடுன்றதுனால எல்லா ராசிகளுக்குமே ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட்ஸு, நெகட்டிவ் எஃபெக்ட்ஸு இருக்க தான் இருக்கும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ராகு கேது பிளேஸ்மெண்ட்டும் அகெயின் நேச்சுரல் 5th அண்ட் 11th ஹவுஸில் இருக்கிறதுனால அதோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி மேஷ ராசி இல்லை அஷ்டமத்து சனி உண்டாகக்கூடிய சிம்ம ராசி, நீங்களாம் கண்டிப்பாக நோட் பண்ணக்கூடிய விஷயம். மீனராசியும் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது தவம் அப்படி தான் சிறந்த பரிகாரம். வேறு எதை வச்சும் நம்ம நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை குறைக்க முடியுமானா தெரியல, முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் எல்லாத்தையும் தாண்டி நம்மளை மேலே இருக்கிற கடவுள் தான் காப்பாற்றணும். அவர் எப்போ காப்பாற்றுவார்னா நம்மளோட பிஹேவியர் ப்ராப்பராக இருக்கும்போது தான் நமக்கு நன்மைகள் சேரும். அப்போ அந்த தவம்னா என்னப்பா நீங்கள் பாட்டு சொல்கிறாரு. நம்ம அந்த காலத்து படங்கள்லாம் பார்க்கும்போது ரிஷிகள்லாம் ஒரு 15 வருஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காருவாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் கிளியராக பண்ண முடியாது. ஆனால் சில விஷயங்கள் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். உண்மை பேசுதல் தவம் நம்பர் 1. அதுதான் ஃபஸ்ட்டு. உண்மை பேசுகிறது இது கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். கண்டிப்பாக பண்ணணும். உண்மையாக இருத்தல் தவம். சிறந்த கேள்வி கேட்டு ஞானம் அடைவது தவம். நல்ல கேள்வியாக கேட்கணும், ஞானம் பெறுறதுக்கு, இன்டெலிஜென்ஸ் பெறுறதுக்கு, அது தவம். அமைதி காத்தல் தவம். அதே மாதிரி புலனடக்கம் தவம். மன அடக்கம் தவம். நிறைய பேர் புலனடக்கம் கூட இருக்கும், மனசு பயங்கரமாக ஏறிப்பாயும், மனசு அடக்கிறது சிறந்த தவம். ஈகை தவம். அதே மாதிரி ஜபம், ஓம் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுறது சிறந்த தவம். இதில் ஏதோ ஒன்றுத்தையாவது நம்ம இந்த வருஷத்துக்கு எடுத்துப்போம். அது நியூ இயர் ரெசல்யூஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நல்லதே நடக்கும். ஓம் நமோ நாராயணாய. வாழ்க வளமுடன்.